ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு மலேசியன் வீசா நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கூகுளில் போயிட்டு மலேசியன் வீசா ஆன்லைன் சொல்லிவிட்டு நீங்கள் கூகுள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இதுதான் மலேசியன் வீசாவோட வெப்சைட். இதில் ஐ எம் நியூ இல்லை ரிட்டர்னிங் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ரிட்டர்னிங் யூஸராக இருந்தால், நான் ரிட்டர்னிங் யூஸர், ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணனால என்னோடய ஜிமெயில் ஐடியை கொடுத்துறேன். அதுக்கு உண்டான பாஸ்வேர்டையும் நான் டைப் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த கேப்சா. இல்லை நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டும் யூஸர் ஐடியும் வந்துடும். அதை வச்சு நீங்கள் மறுபடியும் இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கேப்சாலாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். ஸோ மலேசியா வீசாவுக்கு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இப்போ போடணும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை நவ்னு இங்கே இருக்குது பாருங்கள். அந்த அப்ளை நவ் நீங்கள் இது பண்ணிட்டிங்கன்னா இந்த ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு ஹாலிடே சீசன் 16 செப்டம்பர் 2020 மலேசியா டே, அதனால் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் யார் டூரிஸ்ட்டாக, ஸ்டூடெண்ட்டாக, எக்ஸ்பேட்ரியேட்டாக, மெடிக்கலாக. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் அப்படின்னா டூரிஸ்ட் கொடுத்துறீங்க. விசா ஃபார் டூரிஸ்ட் இஸ் ஒன்லி வேலிட் ஃபார் சிங்கிள் ஜேர்னி. அதாவது ஒரு டைம் தான் நீங்கள் போயிட்டு வர முடியும். 3 மாதம் வேலிடிட்டி இருக்கும் இந்த வீசா. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதோட வீசா கேன்சல் ஆகிரும். அடுத்தது நீங்கள் போக முடியாது, மறுபடியும் புது வீசா தான் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். ஸோ ஓகே சொல்லிடுறீங்க. இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் அப்ளிகேஷன், அப்புறம் ப்ரிவ்யூ, பேமெண்ட்டு, கம்ப்ளீட்டு, 4 விஷயம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. மலேசியா விசா ஃபோட்டோகிராஃப் ரெக்யூர்மெண்ட் பின்னால் பேக்ரவுண்ட் ஒயிட்டு. இந்த மாதிரி ஃபேஸ் நல்லா தெரியணும். அதாவது முக்கால்வாசி ஃபேஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்டர் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, எங்கே இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுறீங்க. நான் என்னோடய ஃபோட்டோ நான் பார்க்குறேன். என் ஃபோட்டோ நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன்னு வைங்க. ஸோ அடுத்தது அப்லோட் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் காப்பி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கும் சில இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்கணும், திரும்பி இருக்கக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் ப்ராப்பராக வச்சு இதுதான், அதாவது இந்த மாதிரி காப்பி, இதுவும் இந்த உங்கள் நேமு, இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கும், ஃபோட்டோவோடு இருக்கும். இதுதான் கரெக்டான இது. இல்லை இந்த மாதிரி வெறும் இந்த இது மட்டும், இது இல்லாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இது மட்டும் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அதேமாதிரி பின்னால் அதுவும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளைட் டிக்கெட் இது பண்ண சொல்கிறாங்க. ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட் எப்போவுமே ரவுண்ட் ட்ரிப் இருக்கணும். ஒரு ஒன் வே மட்டும் இருந்தால் உங்களுக்கு வீசா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ரவுண்ட் ட்ரிப் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க முடியும். ஏன்னா நீங்கள் டூரிஸ்ட் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான். ஸோ ரவுண்ட் ட்ரிப் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நான் ஃபைல் என்னோடய பழைய ஒரு ஐட்னரி இருக்குது, பழைய ஃப்ளைட் டிக்கெட், அதை ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது அக்காமடேஷன் எங்கே தங்குறீங்க அப்படிங்கிறது, அதுவும் என்னோடய பழைய ஒரு இது இருக்குது, அதுவும் பண்ணிட்டேன். ஸோ அது அடுத்தது அதர் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால், லாஸ்ட் விசிட் கண்ட்ரி கேட்குறாங்க. ஸோ அது முக்கியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ரெட் ஸ்டார் போட்டது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ஃபில் பண்ணி ஆகணும். இதில் அது இல்லை பாருங்கள். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ வீசா டைப் என்னன்னு கேட்குறீங்க. சிங்கிள் என்ட்ரி, டூருக்காக போகிறீங்க அப்படின்னு போட்டுறீங்க. அடுத்தது பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட்டோட சர்நேம் கேட்குறாங்க. ஒரு சர்நேம் நான் கொடுத்துறேன். டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம். ஜெண்டர் மேல். என்னோடய இமெயில் ஐடி இங்கே இருக்குது. ஸோ கிவன் நேம்
கிவ் அ நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நேஷ்னாலிட்டி இந்தியன். ஃபோன் நம்பர் வந்து அதே மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர். அதை பாஸ்போர்ட்டோட பர்டிகுலர்ஸ், இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட், உங்களோட ட்ராவல் டாக்குமெண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நம்பர் வந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துடணும். எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்தியானா இந்தியா. அடுத்தது ப்ளீஸ் ஃபில் யுவர் கரண்ட் பாஸ்வேர்ட் இஃப் டோன்ட் ஹேவ் அன் ஓல்டு பாஸ்வேர்ட். ஓல்டு பாஸ்வேர்ட் இல்லாட்டி புது சேம் அதே பாஸ்போர்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதையே நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் இருந்து முடிஞ்சிச்சு, இல்லை தொலைஞ்சிருச்சு, புதுசாக எடுத்திருக்கீங்கன்னா அந்த நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும், பழைய பாஸ்போர்ட் நம்பர். ஸோ பாஸ்போர்ட் இஷ்யூ டேட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டும் நீங்கள் கொடுத்துறீங்க. அட்ரஸ் இன் மலேசியாவில் என்ன அட்ரஸ் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து எங்கே தங்குறீங்களோ அந்த தங்குற இடத்தோட அட்ரஸ் வந்து கிளியராக நீங்கள் கொடுத்துடணும். எந்த ஊர் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுத்துடணும். இங்கே லோக்கலில் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போது நான் கோயம்புத்தூருங்கிறதுனால கோயம்புத்தூர் கொடுத்துட்றேன். இந்த ஒரு தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு, இந்தியா. நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஆர் யூ ஷுர் ஹேவ் அ ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்? எஸ், ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குறாங்க. அதில் நீங்கள் படித்து பார்க்கலாம் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது மலேசியாவுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அக்ரி கொடுத்துறீங்க. ப்ராசஸ் ஆகுது. இப்போது உங்களோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இது பண்ணது எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிடுங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துறீங்க. ஷூர் ஆல் இமேஜஸ் அ கரெக்ட் பொசிஷன், ராங் இமேஜ் ஓரியன்டேஷன் will result ரிஜெக்ஷன் ஆஃப். அதனால் கரெக்டாக ஃபோட்டோஸ் மட்டும் கரெக்டாக வச்சு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ இங்கே இது மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. பேமெண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் மெத்தேடு விசா யூஸ் பண்ணி, விசா கார்டா இல்லை இந்த மாதிரி பேமெண்ட் 2 கார்டு இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் விசா கார்டு வச்சுருப்போம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. பே அப்படின்னு கொடுத்துறீங்க. ப்ரொசீட் கேட்கும். ஸோ பேமெண்ட் வந்து விசா ஃபீ வந்து அந்த மலேசியன் ரிங்கட்ஸில் தான் இருக்கும். 50 ரிங்கட் வந்து விசா ஃபீ. விசா ப்ராசஸிங் ஃபீ வந்து 105. கன்வீனியன்ஸ் ஃபீ 1.24. மொத்தம் 156.24 வந்து ரிங்கட்ஸில் இருக்குது. அதாவது மலேசியன் ரிங்கட்ஸ். மலேசியன் ரிங்கட் வந்து உங்களுக்கு வந்து இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ ஒரு மலேசியன் ரிங்கட் டு INR அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலேசியன் ரிங்கட் வந்து 18 ரூபா அந்த மாதிரி வருது. அப்போ இங்கே 156 ரிங்கட், அதாவது 156.24 பைசா. ஸோ 2813 ரூபா 17 பைசா வந்து உங்களுக்கு வந்து விசாவோட சார்ஜ். ஸோ நீங்கள் ப்ரொசீட் பேமெண்ட் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்வே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி இதெல்லாமே போட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாம் போட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு 2000 சில்லரூவா வந்து 2800 சில்லரூவா இதாகிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக் இல்லை 10 டேஸில் வந்துட்டு ப்ராசஸ் முடிஞ்சு விசா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது தாங்க ப்ராசஸ், விசா எடுக்கிற ப்ராசஸ். ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக விசா வந்து உங்களுக்கு மெயிலே வந்துடும். உங்கள் ஃபோன் நம்பருக்கும் வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும், விசா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஒரு அந்த விசாவும் பாஸ்போர்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ஒரு ஏர்போர்ட்குள்ளே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், நீங்கள் போய் கேட் கிட்ட போகிற வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த வீடியோ கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களால்
இது பண்ண முடியும், ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்யூ.